ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகை. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து 3வது மாதமும் உத்தராயணத்தின் 6வது மாதமும் சொல்லக்கூடியது. அதாவது இதுவே கடைசி மாதம், உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம். அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். நம்ம இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வச்சு சூரியனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம். அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் சொல்கிறது. மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமியின் அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதம் ஆனி மாதம். இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன, மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம். சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தேனால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், நான் ஏற்கனவே சொன்னேன், 15/6 அன்னைக்கு மிதுனத்துக்கு வந்துடுறார். அதனால தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 22/6/2025 அன்னைக்கு புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாளில் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்னைக்கு வருது. அது தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் 46வது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரர் அப்படின்றவர். இந்த அழகிய சிங்கரின் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனி மகம். அது தவிர சைவ குறவர்கள் ஆழ்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரனுடைய இது திருநக்ஷத்திரம்னு சொல்கிறார். அதனால் சைவ குறவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள், அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிகவும் ஏற்றமான நாள் இது. இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 30/6/2025 அன்றைக்கி வருது. சரி, அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆணி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம் 9ஆம் தேதி அன்றைக்கி
அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் ஆனி அமாவாசை இந்த மாதம் வந்து 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதேபோல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நான் இதுவரையிலும் பார்த்தேனால் அதாவது நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது. அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா. 50 வயசு 55 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்தேன்னா நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திகை நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பாள். அதனால் பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகனுடைய தசை நடக்கும். ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற திசையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுருப்பா. சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/6/2025 முதல் 16/7/2025 வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம். 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தாலேனால் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல போய் ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருந்தால்னா ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது பொதுவான விதி. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதில் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் போய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் மிகவும் ரொம்பவும் என்ன சொல்கிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதனை இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே வந்து குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனி மாதம் நிச்சயமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பொதுவாகவே பார்த்தோம்னா சனியும் ராகுவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு பேசுவோம். இந்த 4 கிரகங்களில் பார்த்தடையானால் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்தே தீரும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11 போய் இருக்கிறது குருவோட, அதாவது 9ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து டாக்டர்ஸ், இரத்த சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறவங்க, அதை தவிர வந்து மண் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமான தொழில்கள்
செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு சப்தமாதிபதி 2, 7 அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சீரான அமைதி இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 29/6/2025 அன்னைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியது, 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல ஒரு நகாசுத்தனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நகாசுத்தனம்னா பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 22/6/2025 அன்னைக்கு, அதாவது ஒரே வாரத்திலே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து புதன் போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 6/7/2025 8/7/2025 வரலும் உண்டான நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு பசு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போகும்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம். திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய ஏற்றம் இருக்கும். சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6/7/2025 8/7/2025 வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றதும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அரளிப்பூ மாலை போடுறதும், அதை தவிர பானகம் சமர்ப்பிப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது மறைஞ்சு இருக்காரு அப்படின்னா, சுக்கிரனுக்கு மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம்ன்றது மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவருடைய அதாவது பொதுவாகவே பார்த்தோன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தை சார்ந்தே வரும். அதனால் போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது ஏற்றம். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம், 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல சுப செலவுகள் செய்வீங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவளுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதத்தில் அதாவது 15/6/2025 16/7/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, அதாவது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது தனகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. அவரே 2ஆம் இடத்துல இருக்கிற தனஸ்தான அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. எப்பொழுதுமே பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும்.
எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேத்துவும் இருக்கிறது, 12ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன்கள் சொல்லுவோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அவரே 4ஆம் அதிபதி 4க்கு 11 இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக குடும்பத்தில், அதாவது புதிய வீட்டின் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பும், அது தாயினோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஏற்றமான ஒரு நிலைமையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் கேது இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனை 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 15 நாள், அதாவது 29/6/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கவர் ராசியிலேயே வரார். இதன் மூலியமாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். இதனால் பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அது தவிர பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இதில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நடிகர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிதாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அது தவிர வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அவருடைய படங்கள் ஏதாவது வந்ததுன்னா மிகவும் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தேனால் புதன், அதாவது அவரும் மாத கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரே வாரத்தில் 22ஆம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகள், எழுத்து கலைப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 11/7/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பச்சரிசி இல்லைனா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது. ராசிநாதன் முதல் 15 நாட்கள் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சுப செலவுகளை கொடுத்தாலும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாலும், வெளிநாட்டில் பிஆர் வாங்கக்கூடிய ஏற்றத்தை கொடுத்தாலும், ராசியில் வரும்போது மற்றும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய யோகம். கலைத்துறை, பால் துறை, அது தவிர இந்த நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஆடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு, அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, சீனியர் சர்ஜன்ஸு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விநாயகரை வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றது 8/7/2025 11/7/2025 வரலும் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்
ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. சுக்கிரனுக்கு உண்டான இடம் அது, போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் குரு, சூரியன் 2 கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6-11 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தார். புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தடங்களாக இருந்திருக்கும், தொழிலில் பெரிய தடங்கள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா தொழிலில் பெரிய மாறுதல்கள் நடக்கும். அது தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவெல்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கா. மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது சூரியன். இதன் மூலியமாக பார்த்தேனால் குருவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண பிராப்தி உண்டு, குழந்தை பிராப்தியும் உண்டு. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிடுறார். அதாவது 22/6/2025 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுடைய கூர்மையான ஷார்ப்பான ஃபோக்கஸ் நிச்சயமாக பணத்தின் மேலே இருக்கும். இவ்வளவு நாளாக அடிபட்டது எல்லாத்தையும் பிடிச்சி ஆகணுன்ற ஒரு வெறியோடு போவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசிநாதன் 2ஆவது இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுகளும் பணத்தை நோக்கியே இருக்கும். அதாவது பொருட்களை நோக்கியே இருக்கும். அதன் மூலியமாக பொருளை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் வரார். அதாவது 29/6 அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொன்னேன். அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலைக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும். ஐடி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த க்ளவுடு, இந்த சாப், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு, கவிஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய மாறுதல்கள் அவங்களுக்கு, புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது பார்த்தாலேயானால் 11/7/2025 13/7/2025 வரலாம். அது தவிர 15/6 16/6 இந்த 5 நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்.
ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் ஒரு 10 குடம் ஜலம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும். அது இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். அதாவது 10 குடம் ஜலம் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். ராசிநாதனே ராசியில் இருப்பதும், குருவோடு சேர்ந்து இருப்பதும், 3ஆம் அதிபதியான சூரியன் அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு இருப்பதும் பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையும். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர PhD அந்த மாதிரியான டாக்டரேட்டு, மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேனால் 11/7/2025 13/7/2025 வரலும், 15/6/2025 16/6/2025 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே துளசி மாலை போட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு, அதாவது பொதுவாகவே இந்த வருஷ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. என்னென்னா 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சு விடுறார். சனி, ராகு 8ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல கேது. அந்த அளவு வருஷ கிரகங்கள்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல. இருந்தாலும் மாத கிரகங்கள் எந்த அளவு மாற்றத்தை கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம், அதை மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வேலை, புதிய வேலை கிடைக்கும். ஆனால் போதிய சம்பளம் கிடைக்காது. அதாவது போதிய சம்பளம்னு சொல்லக்கூடியது அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக வேலையில் தடங்கள் இருக்கும், வேலை மாறுதல்கள் இருந்திருக்கும். இப்போ வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் ஒரு 29/6/2025 அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து சுக்கிரனும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனா நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்த காரியங்கள்னால் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரே வாரத்தில் அவர் உங்களுடைய ராசியிலேயே அமர்றார். உங்களுடைய ராசியில் அமரும் பொழுது 12ஆம் அதிபதி ராசியில் அமர்றதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல போயிடுறார். அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் உங்களுடைய, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் நிச்சயமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கார். இதன் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா பேச்சில் கடுமை இருக்கும். அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தேன்னா கேத்துவும் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை அடுத்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமத்தில் சனி இருக்கார்.
சனியோடு சேர்ந்து ராகுவும் இருக்கார், 2 சனி இருக்கிறதுக்கு கணக்கு வரும். அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர வந்து பார்த்தோம்னா தேவையில்லாமல் எதுலேயும் போய் அதிகமாக காசை பணத்தை போடாதீங்க. உங்களோட வேலை செய்பவர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவரோட பழகக்கூடியதை கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் இதில் வந்து குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பண வரவு சற்று பின்னடைவு ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இது ஓரளவுக்கு வெற்றி பெறும். ஏன்னா புதனே வந்து 3ஆம் அதிபதியை உங்களுடைய ராசியில் போய் இருக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த காலகட்டமான ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிது கம்மியாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் ஜாகிரதையாக பார்க்கறது, போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் தந்தைக்குன்னு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, பண வரவில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 13/7/2025 15/7/2025 வரலும் 16/5/2025 18/5/2025 வரலும் உண்டான, அதாவது 16/6/2025 18/6/2025 காலகட்டத்திலையும் சற்று இந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும். முயற்சிகள் வந்து நல்லபடியாக இருக்கும். பண வரவில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் நல்லபடியாக வரும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால நண்பர்களோட ஜாகிரதையாக பார்த்து பழகிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தலையானா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுமாரான மாதமாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லில் வந்து மாலை போடுறதும், ஒரு பால் வந்து கொண்டு போய் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு சமசப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னடா அது இப்படி சொல்கிறீங்க, 7ஆம் இடம் வந்து சரியில்லையேன்னு சொல்கிறீங்க. ஆனால் 7ஆம் இடத்தின் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதும் குரு வந்து அவரை பார்ப்பதும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் அதிபதி 10க்கு 12 இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிறது. பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதாவது தொழிலில் பார்த்தீங்களேனால் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வேலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது அரசியல் சம்பந்தமாக பொது வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ராசியில் இருக்கிறது கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால் உடல் நலத்தில் நிச்சயம் பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியில் இருக்கிறது ஏற்றம். ஆனால் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லதல்ல. அது உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும். உங்களுடைய சுகங்களை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, நல்ல ஒரு விசேஷம். புதனும் சேர்ந்து இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரே வாரத்தில் 12ஆம் இடத்துக்கு வரார். இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர 7ஆம் பார்வையாக பார்க்கறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதி 3-10 அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவரே 10ஆம் இடத்துக்கு வரார் சுக்கிரன். இதனால் அரசியல், அரசு சம்பந்தமாக, அதோட ஹெச்ஆர், இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க, லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஒரு அட்மின் இன்சார்ஜ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க, தங்க கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிமிதமான எண்ணத்தை கொடுத்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போன்னா 18/6/2025 20/6/2025 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய திருமண பாக்கியம் ஏற்படும். கூட்டு தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும். அதுவும் சுப செலவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசியல், அரசு செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் கேது சேர்றதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய 18/6/2024 அது வரலும் 25 வரலும் உண்டான காலகட்டம். 16லிருந்து 18/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், இந்த கோதுமை தானம் கொடுக்கறதும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் பார்த்தேன்னா விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய, அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இவெல்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்காரே சார் அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் அமையும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது குடும்பாதிபதி, அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த இவ்வளவு நாளாக பார்த்தோம்னா குடும்பாதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தையே, அவருடைய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறார். இதை விட பார்த்தாலேயானால் ஒரு 15 நாள், அதாவது 29/6/2025 அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே சுக்கிரன் வந்துடுறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நீங்கள் எது நினச்சின்னு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் 29/6/2025 மேலே சுக்கிரன் மாறினதுக்கப்புறம் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்னதான் குரு இருந்தாலும் ராசிநாதனான புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அவருக்கு அங்கே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கும். அவர் பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் புதன் 11ஆம் இடத்துக்கு 22/6/2025 வரார். ஒரே வாரத்திலே, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்திலே வரார். இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் வரும்பொழுது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகுது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக, எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம், இந்த மாதம் பார்த்தேடையானால், அதாவது ஆனி மாதத்தில் பார்த்தேடையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல தூக்கம் இருக்காது. ஏன்னா அயன சயன போகஸ்தானத்தை கெடுக்கிறார். அதுவும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி, நெல் ஏதாவது தானம் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா சந்திராஷ்டம காலம் 20/6/2025 22/6/2025 வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 29/6/2025 மேலே கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே 11 இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உண்டு. 12ஆம் அதிபதியும் 12க்கு 11 இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும். ஏற்றமான செலவுகளாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு ஆனி மாதம் அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது மற்றும் குரு. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கவலையே பட தேவையில்லை. அதை தவிர இதை விட விசேஷம் என்ன அப்படின்னா,
உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியையே பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா 29/6/2025 வரலும் 2 சுபகிரகங்கள் அதீதமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதை தவிர குருவே உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதாவது இருக்கிறதுலையே மிக சிறந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, அதை தவிர சுக்கிரன். இவா 2 பேருமே ரொம்பவும் அதீதமான சுபர்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது வளர்பிறை சந்திரன் புதன் இவாளெல்லாம் சொன்னாலும் இந்த குருவும் சுக்கிரனும் தனித்தனியாக அவர்களுக்கென்று ஒரு அணியை வைத்து செயல்படக்கூடியவர்கள். அதனால் துலா ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதும், ராசிநாதனை குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அதீதமான ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது சேரணுமோ அது கண்டிப்பாக சேரும். தந்தையின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துலையே சூரியன் போய் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார், 9ஆம் அதிபதியான புதனோடையும் சேர்ந்திருக்கார். 11ஆம் அதிபதி 11க்கு 11ன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும்போது 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு, அது தவிர சூரியன் 9க்கு உண்டான காரகன் எல்லாமே சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குருவின் பார்வை இருக்குது, புதனுடைய 9ஆம் அதிபதியும் போய் இருக்கிற பாக்கியங்கள் அபரிமிதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு புதன் ஒரே வாரத்தில் போகிறார். அதாவது 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 22ஆம் தேதி அவர் மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 5ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால புத்திர பிராப்தி, குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, இவ்வளவு காலம் கல்யாணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், குருவினுடைய பார்வையும் இருக்குது, சுக்கிரன் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. 29/6/2025 அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய இன்னொரு வீடான இந்த உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். ஆட்சி பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். அது 22/6/2025 24/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது 22 26 ஜூன் 2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடி வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் கொடுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம்.
ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறதும் உங்களுடைய உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி இருக்கும். திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடிய 22/6/2025 24/6/2025 வரலும் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால மனசுக்குள்ளே ரொம்பவும் கிளேசம் இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ செவ்வாய் அவருடைய நல்ல நண்பர்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் உட்கார்றார். சிம்மத்தில் போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை வரும். உடல் நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஓரளவுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயும் பார்த்தாலேயானால் கேதுவோடு சம்மந்தப்படுறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதனால் உங்களுக்கு மறைந்து இடத்துல போய் உட்கார்றதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஸோ பொதுவாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறது, உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே பயங்கர போராட்டம், கிளேசங்கள். ஏன்னா குருவின் பார்வை வேறு உங்கள் ராசியில் இல்லை. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி வேறு, ராகுவோடு சேர்ந்த சனி, டபுள் சனின்னு சொல்லணும். இப்போது ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா குரு பார்க்குறார். நிச்சயமாகவே பொறுமையில் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் வந்ததுனால ஒரு பெரிய ஏற்றம். புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசுவோம். 8ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் குரு, புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இதனால் 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு, ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முதல்ல ஒரே வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் பிறந்து 15/6/2025 இந்த 22/6/2025 புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வரார். 9ஆம் இடத்துல புதன் வர்றது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா திரிகோணத்தில் போய் வரார். அது நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு புதன் 8-11 அதிபதி 11க்கு 11 இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதனால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சைட்லேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆனால் செவ்வாயும் சனியும் பரஸ்பர பார்வையான 180 டிகிரியில் 7ஆம் பார்வையில் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுகங்கள் கெடும். தொழிலுக்காக அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் அதிகமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். வேலை நிமித்தமாக அதிகமாக அலைச்சல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் அதிபதி 7க்கு 12 இருக்கார். அப்படின்னும் போது எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள், கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு 29/6 வரலும் இருக்கும். அதற்கு பிறகு எதிர்பாலினத்தோர் மூலியமாக யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் வராது. கடன் புதுசாக வாங்குவீங்க.
அந்த கடன் வந்து சிறிது சிறிதாக அடையக்கூடிய காலகட்டம் வரும். ஆனால் இந்த மாதத்தில் இந்த கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு வராது. பண வரவு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் முயற்சிகளை சில காலங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அதாவது அந்த காலங்கள் சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம். அது வந்து 24/6/2025 26/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திராஷ்டமத்தின் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். என்னடா இப்படி சொல்கிறீங்களே ஏற்றமான காலம் அப்படின்னா, இருந்த நிலைமையை விட நிச்சயமாக ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் போகிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமைந்ததெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும், தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் வந்து மாற்றங்கள், புதிய ஏற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதை தவிர மருந்து சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாபாரங்கள் செய்பவர்கள், அதை தவிர மண் செங்கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இராணுவ வீரர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சந்திராஷ்டம காலம்ன்றது 24/6 26/6 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்குறார், பெரிய ஏற்றம். 3ஆம் இடத்துல பார்த்தேன்னா சனியும் ராகும். அதாவது உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சனி ராகு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்க. 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி ஸ்தானத்தில் வேறு துர்கிரகங்கள் இருக்குது, அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. என்ன, அதிக முயற்சியை பண்ண வைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அது தவிர உங்களுடைய ராசியையே குரு பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை, உடல் வந்து உபாதைகள்லேருந்து அகன்று இருக்கிறது, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனைகள், எடுத்த காரியங்களில் வெற்றி, இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோடு பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 6ஆம் அதிபதி 6க்கு 12 இருக்கிறதுனால கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை, குழந்தைகளுடைய மேல் படிப்புகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் நினைத்த இடத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் 9ஆம் அதிபதி இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா புதனும் வந்து 7ஆம் இடத்துலேயே போயிருக்கார். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் பார்த்தேனால் சூரியன் சப்தமத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற புதன் அங்கே வந்து 7ஆம் இடத்துலேயே இருக்கிற இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய
வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 22ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போகிறதுனால 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல போகிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார் 29/6/2025. இந்த காலகட்டத்தில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையிறதோ இல்லைன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தாலும் ரெகுலர் செக்கப்னு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தடையானால் இந்த சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 24/6/2025 28/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய, அதாவது மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கடல்சார் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அது தவிர ஸ்கூல் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெற்றிகள் எல்லா வகையிலையும் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் 27/6/2025 29/6/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தடை எல்லாமே விலகி ஏற்கனவே உங்களுக்கு சித்திரை மாதத்துலேருந்து வெற்றி கூடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வந்து தீரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 7 சனி நடந்துட்டுருக்கு, பாத சனி போயின்ட்டுருக்கு, ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு மற்றும் கேது அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை. இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்கார், கேத்துவோடு சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தொல்லைகள் வரும். அதாவது உங்களுடைய சௌக்கியங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக வேலைக்கு பார்த்துட்டு இருந்த இல்லையானால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா
6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள், அதாவது சட்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகள், கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, ஏன்னா 6 8 சம்மந்தப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் செல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் குரு இருக்கிறதுனால அந்த அளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும், குருவின் பார்வை இருந்தாலும் ராசியை எந்த கிரகங்களும் பார்க்கல. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. கேதுவும் 8ஆம் இடத்துல போய் இருக்குது. அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 29/6/2025க்கு மேலே 5ஆம் இடத்துலையே சுக்கிரன் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம், குழந்தைகள் மூலியமாக பெருமை, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் குழந்தை பிராப்தி, ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் மருத்துவ இன்டர்வென்ஷன், அதாவது மருத்துவத்தினுடைய இது பிரகாரம் தான் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது டாக்டர் மூலியமாக இந்த டெஸ்ட் டியூப் இந்த மாதிரியான விஷயங்கள், IVF இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறவாளுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. இந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது மகர ராசிக்கு 29/6/2025 1/7/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி நெல் தானமாக கொடுங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. சொத்துக்கள் விற்க வேண்டிய கட்டாயமாக இருந்தால் இந்த சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் உள்ளக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் 29/6 1/7/2025 வரலும் உண்டான நாட்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் இந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக வணங்குங்க. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. ராசியிலேயே இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்கார். ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய மன அழுத்தம் இருக்காது. இருந்தாலும் உடல் உழைப்பு, அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றது ரொம்ப ஓட்டம் ஓடுவீங்க. நிச்சயமாக அதற்குண்டான விடை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே இருக்குது, குருவும் அங்கேயே இருக்குது. இதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், புதன்,
மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை தான் மாத கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தடையானால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதை எடுத்தாலும், அதாவது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5-7 தொடர்பு குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டினுடைய சம்மதத்தின் மூலியமாகவே திருமணங்களோ எந்த ஒரு விஷயங்களோ முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தடையானால் உங்களுடைய சுக்கிரன் வேற இருக்கார். அவர் 4ஆம் இடத்துல போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் புதிய முயற்சிகளை பண்ண பார்ப்பீங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் சற்று பின்னடைவுகளும் உண்டு. அதில் அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாக போகக்கூடிய, ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்த செவ்வாய், அதனால் வேகம் அதிகமாகி பேச்சுக்கள் அதிகமாகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது ரொம்ப நல்லது. நண்பர்களோடும் உறவாடுவது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளோ பேச்சுகளோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரே வாரத்தில் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள், புதிய கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் குழந்தைகளுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்தின் அதிபதி சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 1/7/2025 3/7/2025 வரலும் உண்டான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அதிகாலை வரலும் வருது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது உங்களுக்கு மனக்காரகன் மனத்தினுடைய கிளேசத்தை ஏற்படுத்துவான். ஏற்கனவே உங்களுக்கு சனியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ரொம்பவும் அதீதமான அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த பொதுவாக பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அதை தவிர இரும்பு சம்பந்தமான கருப்பு மண், கருப்பு துணி, அதை தவிர கீழ்த்தட்டு அதாவது வேலை செய்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க, போராளிகள், அதாவது இந்த ரெவல்யூஷனரி லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய போராளிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால போராளிகளினுடைய வாய்ஸ் அந்த அளவு எடுபடாது. ஏன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடம் போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 6ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். குழந்தைக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு சிறு தொல்லைகளை எதிர்பார்த்தவர் மூலியமாக கொடுக்கக்கூடும். இருப்பினும் முயற்சிகளில் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டுத் தொழிலில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1/7/2025 4/7/2025 வரலும் சந்திராஷ்டம காலம். இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு
அதாவது சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வர்றதும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். வருட கிரகம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு 7 சனி, 12ஆம் இடத்துல சனி பகவான். இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல சனி, அவரோட சேர்ந்து ராகுவும் இருக்கிறது. தேவையற்ற அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். வேலையில் மாற்றங்களை கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு, மனை, வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிலம் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துலேயே சுக்கிரன், அதாவது 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, முயற்சிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 29/6/2025 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான புதனும் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகவும் விசேஷம். இதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு அதாவது பரீட்சை, அதாவது புதுசாக எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அது 3/7/2025 6/7/2025 வரலும் உண்டான காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இது அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. இதில் பசுமாட்டுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு, அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க முகவர்கள், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதை தவிர புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடிய 3/7/2025 6/7/2025 வரலும் தவிர்க்கிறது நல்லது. அது தவிர புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தைக்கு உடல்நிலையில் ஆஸ்பத்திரி வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கம், அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணிதம் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர ஆடிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு
இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு வந்து புதனும் மாறுறதுனால 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். அதை தவிர வந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு பிரச்சனைகளை உடல் நலத்தில் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரத்த அழுத்தம் வரக்கூடியதும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதும், கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் கலர் சால்வை போய் கொடுத்துட்டு வர்றதும், அதாவது துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.